எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறதா இருக்கு. அதன் பிறகு ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவார். அப்படி சந்தித்த பிறகு என்ன என்பதெல்லாம் சொல்லுவார். அதுக்கு முன்னால் என்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய தொகுதி சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் இது பற்றி குறித்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அமைச்சர் பொன்முடி இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக, பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டுது. இந்த போக்குவரத்தில் மகளிர் பேருந்து நிலையத்துக்கெலாம் நாங்கள் கட்டணமில்லா பேருந்துன்னு போடுவோம், இவங்க இலவச பேருந்துன்னு போட்டுக்காங்க. இலவச பேருந்துன்னு அறிவித்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓசியிலே இங்கேருந்து போகிறீங்க, கோயம்பேடு போகிறீங்க, பாரிஸ் போகிறீங்க, அந்த அளவுக்கு ஓசி அப்படின்னு கேலி கிண்டல் பேசினார். அதை நான் முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் முதல் அதை எதிர்த்து வன்மையாக கண்டித்தவன். ஏன்னா அமைச்சர் பதவி என்பதே ஓசி தான். அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகையும் ஓசி. அவங்களுக்கு கொடுக்குற பிஏக்கள், அங்கே இருக்கிற வீடு, பங்களா அனைத்தும், காரு, இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு, இப்போ கூட டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு இவர் சொந்த காசாக போட்டு போனார். அது எல்லாமே அரசாங்க பணம். அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான். இதெல்லாம் எப்படி கிடைச்சது? மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனால தான். இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டாக தெரியும். எதுவுமே அவர் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறார். எதுவுமே இன்னும் கூட மக்கள் படுற துன்பங்களை பற்றி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. போகும்போதெல்லாம் 20,000, 25,000, 15,000 பேரை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்களா? அதை நிப்பாட்டினோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க? அதை பார்த்து அவர் நம்ம முதலமைச்சர் நமக்குத்தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க. எந்த மக்களும் அடுத்த திமுக தான் ஆளணும்னு யார், சாதாரண மாணவர்லேருந்து அரசு ஊழியர்லேருந்து அடிப்படை பணியாளர்கள் அத்தனை பேருமே, மருத்துவர்கள் எத்தனை பேருமே, இன்னைக்கு கிராமங்களில் இருக்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி வரக்கூடாது, இதுக்கு மாற்று சக்தி எடப்பாடியார் தான், ஏன்னா நமக்கான வேறு நமக்குள்ள ஒருவர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் எங்கே போனாலும் பார்த்தா சரி 200 தொகுதின்னு சொல்லிக்கிட்டே கிளிப்பில்ல சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார். அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. இன்னொன்று என்னென்னா, கூட்டணியை யாருமே நழுவிடக்கூடாதுன்றார். இப்போ ஒரு சம்பவம் நடந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். நேற்றைக்கு முன்தினம் 9ஆம் தேதி நினைக்கிறேன், நம்ம கோட்டையில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. ஏன்னா அனைத்து மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காரு. இதில் நாங்களாம் போகலை, பாரதிய ஜனதாவும் போகலை. நான் எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாற்றுறது? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னால் 2021 என்ன சொன்னாங்க? முதலமைச்சரும் சொன்னார், துணை முதலமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதியும் சொன்னார். வந்தவுடன் முதல் கையெழுத்துனாங்க. அப்புறம் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றல. அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் எல்லாமே ஆதரித்தோம். சரி, மக்களுக்கான விடிவு கிடைச்சிரும், ஏதோ ஒரு இது இருக்கப்பா அப்படின்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் அதுவும் நடக்கலை. அப்புறம் என்னன்னா இன்னொரு தீர்மானம் கொண்டாந்தார். அதில் கவர்னரை சொன்னார். அப்புறம் திரும்ப சொன்னாங்க. அப்புறம் 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க, 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னு. அந்த கையெழுத்து வாங்குறேன்ட்டு ஒரு 50 லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கீழே காலில் போட்டு மிதிச்சுட்டு போனது தான் நடந்தது. இப்போ எலெக்ஷனாக இன்னும் 9 மாதமாக 10 மாதம்தான் இருக்குது. நீ மக்கள்கிட்ட போய் நம்ப மாட்டாங்களே. அதுக்காக என்ன செய்கிறாங்க? இப்போ இது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்க, தனித்தனியாக போய் வரவேற்கிறார். பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர், அவரும் துணை முதலமைச்சர் அப்படியே அன்பு மொழிக அதை முடிச்சுட்டு வந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சகோதரர் திருமாவளவன் எப்போவுமே நிதானமாக இருப்பார்.
அவர் வந்த உடனே அவர் என்ன சொல்லி விட்டாரு, என்ன பாசமலை பொழிந்தார் என்பது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஊடகங்கள் தெரிஞ்சா தெரியும். எப்பவுமே நிதானம் தவறாதவர் வெளியே வந்த உடனே எங்களை போய் வைகிறாரு. அது நாங்க அவரை கூப்பிடல வைக்கல, யாரையும் கூப்பிடல. எங்க எதிர்பார்ப்போட இருந்தீங்கல்ல, அதெல்லாம் யார் சொன்னா? அதாவதுங்க, யாருமே எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் தம்பி, நான் 6 மாதங்களுக்கு முன்னால தான் தேர்தல் நடத்தல. தேர்தலுக்கு முன்னால கூட கூட்டணியை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட உங்கள்கிட்ட சொன்ன எடுத்துக்கிறேன். அதனால திடீர்னு கூட்டணி தோழமை என்பது தேர்தல் நேரத்தில் அது வகுக்கிறது, அதுக்காக நடக்கிறது. இதெல்லாம் ஏமாற்றுற வேலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நீட்டு தேர்வு என்றெல்லாம் திமுக வந்து அடுத்த மக்களை சந்திக்கும் போது ஏதாவது சொல்கிறது. அதே மாதிரி இந்த 100 ரூபா கேஸ் மானியம் கேட்பாங்க மக்கள், அதுக்கு ஏதாச்சும் இப்போ கூட கேஸு விலையை கூட்டியிருக்காங்க மத்திய அரசு. அப்போவாச்சும் இவர் என்ன செஞ்சுருக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் அதை கட்ட வேண்டியதில்லை, மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மாணவருடைய 16,000 கோடி கல்வி கடனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுவும் செய்யலை. இனி எதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்கறது? விடியல் தருவோம், விடியல்னு சொல்லுவோம். நாங்கள் எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க. எனவே இதுக்கு ஏதாச்சும் மாற்று முகாந்திரமாக ஏதாச்சும் செய்யணும். இனி பாருங்க, புதுசு புதுசாக அறிவிப்பெல்லாம் வரும். சொல்லுங்க சார். இப்ப ராமேஸ்வரத்துக்கு மோடி வந்தாரு, அப்ப எடப்பாடி பழனிசாமி பாக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாருங்க சொன்னா? நீங்க தான் நீங்க ஊடகங்களால கதவசனை எழுதுறீங்க. கற்பனை உலகத்துல ஊடகங்கள் தகுந்தீங்க. எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? நாங்க எதுவும் சொன்னோமா? எங்க பொதுச் செயலாளர் எதுவும் சொன்னாராங்க? ஏன் தேவையில்லாம நீங்களாம் கற்பனை ஊடகத்துக்கு போறீங்க. கற்பனை ஊடகங்கள் எங்களை பற்றியே ஓட்டுறீங்க. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், எங்க கட்சியை பத்தி ஓட்டுறீங்க. நீங்க தான் டெல்லிக்கு அமித்ஷா போய் பார்த்தீங்க. எல்லாரும் ஏங்க, நாங்க மட்டும் சொல்ற கேளுங்க. நாங்க போனதை பத்தி எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. போனார் சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க போறோம்னா சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி இல்ல நீங்க அப்படி இல்ல, யாருமே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க அதெல்லாம் இது கிடையாது. அதாவது என்னன்னா, யாருமே அவர் பிரதமர் இருப்பாங்கன்னா ஒரு புரோட்டோகால் இருக்கு. முதல்ல சொல்லிடுவாங்க. 3 நாள் 4 நாளைக்கு முன்னாலே அவங்களுக்கு சொல்லிட்டு தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்களா கற்பனை உலகத்துக்கு போய் இன்னும் கண்ணும் காதும் மூக்கும் எல்லாம் வச்சுட்டீங்க, ஒரு உருவத்தையே படைச்சிட்டீங்க. நம்ம சங்கர் படத்தில் மாதிரி, சங்கர் படத்தில் உருவாக்குனார் முன்னால். இப்போ தான் இந்தியன் 2 தான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்தியன் 1ல் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்குலாம் ஷாட்டெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா? அது மாதிரி இவரை இப்போ வந்து நீங்களா ஊடகங்களா கற்பனை உலகத்துக்கு போகிறீங்க. எங்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். எங்களை பொறுத்தளவுக்கு உங்களை காட்டிலும் நாங்கள் கவலைப்படுவோமா இல்லையா? படுவோமா இல்லையா? எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணுன்றதுல எங்கள் பொதுச் செயலாளருக்கு மாற்று கருத்து எது இருக்கா? மக்கள் விரும்புகிறாங்க, மக்கள் வருவாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஏப்பா நீங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் இப்போவே அது இது இவங்க நீங்கள் கேட்கலையா? திருமாவளவன் நீங்கள் விரும்பலையா? நாங்கள் திருமாவளவன் சேருவான்னு நாங்கள் சொன்னோமா? ஏங்க, எத்தனை சம்பவங்கள் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. என்னங்க, வேங்க வயல் மழை, அதுக்கு என்ன சும்மா போலியாக ஒரு இதை முடிச்சுட்டாங்க. சிபிசிஐடி விசாரணை சரியில்லை, அதே திருமாவளவன் மொழிந்தார். தாம்பரத்தில் இருக்க ஒரு திமுக எம்எல்ஏ மாவட்ட செயலாளராக இருந்தவர், அவருடைய வீட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் மருத்துவ கனவை அவங்கள்ட்ட உருவாக்கி ஆசையை தூண்டி அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி வச்சாங்க. அதைத்தேங்க, எத்தனை இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது எவ்வளோ தாக்குதல் நடக்குது, எங்கெங்கே நடக்குது. இதெல்லாம் குறித்து எழுந்தாங்க. இதே திருமாவளவன் எழுந்தார், அப்புறம் அவர் பேசலை. இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப நெருக்கமாயிட்டார். என்னன்னு தெரியல. வலிமை மிக்க தலைவியா வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. டெல்லிக்கு இப்படிலாம் போய் வந்தது இல்லை, அவங்க தான் வந்து முன்னாள் முதல்வரை பார்த்துட்டு போனாங்க. இப்போ விருப்பமே இல்லாமல் அழைக்கப்படுறாரு, விருப்பமே இல்லாமல் போறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகளை பயன்படுத்தி தான் அந்த கூட்டணியை உருவாக்க பார்த்துறாங்கன்னு பல்வேறு எதிர்கள் இருக்கு. இதன் மூலமா அதிமுக தலைவரும் அதிமுகவும் பலமிழந்து காணப்படுகிறாங்க. நீங்க ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? எங்க அம்மாவை பற்றி நீங்க சொல்ல, உலகமே சொல்லும், அவ இரும்பு பெண்மணி அப்படின்ற சிங்க பெண்மணி. கேளுங்க, எங்க எடப்பாடியார், எங்க அம்மா 8 அடினா எங்க எடப்பாடியார் 16 அடி பாயக்கூடியவர். நீங்க அதையெல்லாம் கவலைப்படாங்க. எங்க பொதுச் செயலாளர் யாரையும் போய் வலுமையா இது போய்
என்ன வலுக்கட்டாயமா வலுக்கட்டாயமா போய் யாரையும் போய் கேட்கறதுன்னு தான் கேட்கவும் மாட்டார். அப்படிப்பட்டவரா அல்ல. அவரை நாங்கள் தலைமை ஏற்றுக்கிற எங்கள் சிங்கக்குட்டி. அவர் சிங்க பெண்மண்ணா புரட்சி தலைவனா அவருடைய வாரிசு சிங்கக்குட்டி. அப்படிங்கும்போது நீங்களா கற்பனையில மிதக்காத தம்பி, மிதக்காத. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு, இப்படியே நீ பேசி பேசிட்டா பொண்ணு கொடுக்குறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரு இப்ப ஏடி போட்டியா போயிட்டா பொண்ணு கொடுக்க எத்தனை நாளைக்கு அந்த ஊடகத்துல வச்சிருப்பாங்க, வெட்டி விட்டுருவாங்க. அப்ப நம்ம பொண்ணு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானா அண்ணாமலை மாத்த போறாங்களா? எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் ஒண்ணு. அந்த கட்சி வருத்தமும் கிடையாது. அந்த கட்சியில் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில் உள்கட்சியில் போய் நாங்கள் அவங்கள மாற்றுங்க வைங்க எங்கள் தலைவர்னு சொல்ல மாட்டார், நாங்களும் நினைக்க மாட்டோம். அதுவும் அவங்க கட்சி. இது எங்கள் கட்சியில் அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது. அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் அவரை வச்சு தானே உங்களுடைய கூட்டணியோ உங்களுக்கான கூட்டணி அமைப்பும் கொடுத்து கூட அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களாம் ஏன் நினைக்கிறீங்க? எங்களுக்கு கொள்கை பிடிப்பதில்ல, எங்களுக்கு அவங்களுடைய முரண்பாடான இது. அதனால எங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட இதெல்லாம் கேளுங்க, கரெக்டாக விளக்கமாக சொல்லுவார். அடுத்து வர மதுரைக்கு வர அரசு நிகழ்ச்சிக்கு ஒரு 10,000 ரூபாய் வசூல் பண்ணாதா ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு. ஆமாம், அதை பற்றி அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டாரு, அப்புறம் துறை ரீதியாக விசாரிக்க சொல்லிங்க, அப்படி இருந்ததுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. சார், பாமக அந்த பள்ளி சிறுமி, அந்த பள்ளி மாணவி வகுப்பறையை விட்டு வெளியே வச்சு தேர்வு எழுத விவகாரம் வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அது பெய்திய மாணவின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை. அதாவது இந்த அரசாங்கம் முழுக்க எல்லாமே இந்த அரசாங்கம் தவறு மேல் தவறு இழைக்கிறது. அதுதான் நடக்குது. இந்த பரீட்சை எழுதுகிற மாணவிகள்லாம் வெளியே வைக்கிறது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த நாப்கின் சரியாக கொடுக்கறது இல்லை, 100 நாள் வேலை திட்டத்துக்கு 150 நாளில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லிச்சு. அப்புறம் என்ன சம்பளம் உயர்த்தி கொடுப்போம்னு சொன்னாங்க. சம்பளம் உயர்த்தி கொடுக்கலாம் தேர்தல் இதில் அறிக்கையில் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொன்னாங்க, மத்திய அரசு மேலே குற்றம் சொல்கிறாங்க. கல்விக்கு நாங்களே நிதி ஒதுக்கணும்ன்றாங்க. எத்தனை செலவு பண்ணுறாங்க, வீண் செலவு. ஏன் உழைத்த மக்களுக்கு, கிராமப்புற மக்கள் உழைத்து வேகாத வெயிலில் பாடுபட்டான், அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கலைனாலும் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்ல. இந்த அரசாங்கம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்கல, நாங்கள் கொடுத்துறோம் அந்த நிதியை அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. எத்தனை வெட்டி சிரமம் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு நம்ம முதலமைச்சர் எங்கேயாச்சும் போனார்னா எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் ஃபுல்லாக விளம்பரம், முழு பக்க விளம்பரம். இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து பத்திரிகைக்கு கொடுத்துருக்க விளம்பரங்கள் பல ஆயிரம் கோடி கணக்கில் இருக்கும். அவ்வளோ கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா? உங்களுக்கெல்லாம் டிவிக்கெல்லாம் விளம்பரம் உண்டா? சட்டசபையில முதல்வர் பேசும்போது பாத்தீங்களா, ஆளுங்கட்சி அதிமுகன்னு சொன்னாரு, பதட்டமா இருக்கு பத்தி. அதான் அவருக்கு என்ன தேர்தல் நெருங்க நம்ம முதலமைச்சர் ரொம்ப பதட்டாரு. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடின்னு கூட சொல்லிடுவார். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் எங்க எதிர்கட்சி தலைவர் கேள்வி கொடுக்குற ஒவ்வொரு கேள்வியும் கேள்வி கணைன்னு சொல்லுவீங்கல்ல, அம்பு எழுதுற மாதிரி அம்பு எழுதுறாரு. அவருக்கு பதில் சொல்ல முடியல முதலமைச்சர். நம்ம சபாநாயகர் தான் தட்டி கழிக்கிறார், அவர் தான் சப்பக்கட்டு. அப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்க பார்க்குறாரு. அப்படி இருந்தாலும் முடியல. கடைசியில் நாங்களே வெளியே போயிட்டோம். நாங்கள் உள்ளே இருந்தால் என்ன ஆகிருக்கோம்? ஆளுங்கட்சி அதிமுக அன்னைக்கு ஆதரிச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பார். சார், பாமக அன்புமணியை தலைவர் பதவியில இருந்து நீக்கி இருக்கிறார் ராமதாஸ். அது குடும்ப விவகாரங்க. நம்ம போய் குடும்பத்துல எல்லாம் போய் பதில் சொல்றதெல்லாம் சரியாது. அதுவே கூட்டணி பிரச்சனைன்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் கற்பனைக்கு போகாதீங்க தம்பி. நீங்க ரொம்ப கற்பனை உலகத்துக்கே போறீங்க. வேணாம், நம்ம முதலமைச்சரை கற்பனை. சட்டமன்றத்துல தொடர்ந்து எவ்வளவோ வருஷம் ஆகியும் தொடர்ந்து உங்களை திருமகோள் உங்களை வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இதுக்கு நான் விளக்கமே சொல்லிட்டேன். நீங்களும் இப்ப திரும்பவும் கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப முதலமைச்சர் போறாரு, ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. முதலமைச்சரே எல்லா நிகழ்ச்சியும் இந்த இப்படி அமையணும் அப்படின்னு எழுதி கொடுத்து அதன் மூலமா ஏற்பாடு பண்றாங்க. அதிகாரி சொல்லி, செக்ரட்டரி சொல்லி, அதன் அடிப்படையில் தான் அவரை கூட்டிட்டு போறாங்க. அது மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. என்னைய மட்டும் ஓட்டினாங்க, என்னைய மட்டும் ஊடகங்கள். ஆனால் ஒரு பக்கம் விளம்பரம், ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டே இருக்குங்க. அப்போ இப்போ கூட அன்னைக்கு கூட நான் ராஜாவுக்கு சொன்னேன். அப்போ ராஜா வந்து அடுத்த நாள் அன்னைய மன்னிச்சுக்கண்ணே, தெரியாத சொல்லிட்டேன்னு.
அது எல்லாருக்குமே வருத்தம் தான், முதலமைச்சர்லேருந்து எல்லா பேருக்கும் வருது. தேவையில்லாத ஏன்னா நான் இந்த கருத்தை சொல்ல முடியாது. எந்த அமைச்சருங்க இவர் திட்டம் வகுத்து அவர் சொல்கிறத போய் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க? எந்த அதிகாரி? எதுவுமே செய்ய மாட்டாங்க யாரும். எல்லா அதிகாரியும் கூட்டிகிட்டு போகிற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வருவார், அமைச்சர்கள் போவாங்க. இப்போ கூட நம்ம வருவாய் வணிக வரித்துறை அமைச்சர் வர்றாரு, மேற்கு தொகுதியில் ரோடு போட்டால் வர்றாரு. அனைவன் கக்கசு கட்டினா ஏதாச்சும் கட்டுனா கூட அது கூட திறப்புலாவுக்கு வந்தாலும் வருவார். அதுக்கெல்லாம் வர்றாங்கன்னா அவராக கேட்டு வர்றாரு, என்னப்பா நிகழ்ச்சி, ரோடு இத்தனை இடத்துல பூமி வச்சு சரி போவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம மேற்கு தொகுதி பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க. அதனால் அமைச்சர்கள் யாரும் சுயமாக முடிவெடுத்து எதுவுமே இது பண்ணுறதில்ல தம்பி. அதனால் அது தவறு. 2026 தனித்த ஆட்சியா கூட்டணி ஆட்சியா? எங்களை பொறுத்தவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும். அமித்ஷா கூட்டணி ஆட்சி ஏங்க அவங்க இதை சொல்லுவாங்க, நாங்க சொல்றது தானே. இது எதுக்கு தம்பி நீங்க இன்னும் தேர்தல் எங்க இருக்கு? அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பாத்துக்குவார் தம்பி.